ஒருவருடைய ஜாதகம் வந்து ஜென்ம லக்கணம் வந்து கும்ப லக்கணம். அவருக்கு வந்து உதாரணமா 11ல குரு. 2, 11 கூடிய குரு பகவான் 11லேருந்து தசை நடத்துறாரு. அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு? சூப்பரா இருக்கும் சார். உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவருக்கு வாழ்க்கை வந்து அவ்வளோ வந்து சந்தோஷமாவும், நிம்மதியாவும் வாழ்க்கை ரொம்ப சின்ன வயசு தான். அது நடக்கவே இல்ல. 2, 11 கூடிய குரு 11லேருந்து தசை நடத்துறாரு. ஏன் இப்படி வந்து நல்லா தானே நடக்கணும். ஏன் நடக்கலன்னு அவருக்கு ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு வந்து அட்சய இலக்கண பద్ధதியில ஒரு விஷயம். உதாரணம் 10 வயசு வரையும் கும்ப லக்கணம், 20 வயசு வரையும் லக்கணம் வந்து மீன லக்கணம், 30 வயசு வரையும் மேஷ லக்கணம், 40 வயசு வரைக்கும் ரிஷப லக்கணம். அப்ப ரிஷப லக்கணத்திலேருந்து இந்த குரு எங்க இருக்குன்னு பார்த்தா அட்டமத்தில 8ல இருக்கும். அப்ப 8, 11 கூடிய குரு பகவான் எங்க இருக்காரு? 8லேருந்து தசை நடத்துனாருன்னா, நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதான்னா? நல்லா இருக்காது. அதுதான் இப்ப இவங்க நல்லா இருக்குன்னு சொல்ற விஷயம் நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுன்னு சொல்ற விஷயம் நல்லா இருக்கும். நெறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜாதகம் பொருத்தமே உட்காந்து நல்லா இல்ல. உங்களுக்கு பொருத்தம் இருந்தது தான் நீங்க நல்லா இருக்கீங்க. நான் பார்த்து சொன்னதால இல்ல. உங்களுக்கு ஏதோ ஒரு அமைப்பு பொருந்தி போயிருக்கு. அதோட தான் நீங்க நல்லா இருக்கீங்க. இந்த பாரம்பரியம் ஜோதிட நிகழ்வுக்கும், அட்சய இலக்கண பద్ధதி ஜோதிட நிகழ்வுக்கும், அட்சய இலக்கணத்திற்கும் உள்ள வேறுபாடுகள உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு தான் இந்த நிகழ்வு புரிய வச்சிருக்கேன்.